அத்தியாயம் 41. தென்னிந்தியாவில் ஒரு காவியக் காட்சி. டிக், நீதான் அந்த கோயிலில் நுழைந்த முதல் மேல்நாட்டவன். அநேகர் வீணாக முயன்றனர். என் சொற்களைக் கேட்ட திரு ரைட் திடுக்கிட்டு பிறகு மகிழ்ச்சியடைந்தார். தென்னிந்தியாவில் மைசூரை நோக்கியவாறு குன்றில் அமைந்துள்ள அழகிய சாமுண்டி கோயிலை விட்டு அப்பொழுதுதான் வெளியேறியிருந்தோம். அங்கு நாங்கள் மைசூர் அரச குடும்பத்தின் குலதெய்வமாகிய தேவி சாமுண்டியின் பொன் வெள்ளி பீடங்களின் முன்னால் வணங்கிவிட்டு வந்திருந்தோம். அந்த ஒப்பற்ற சலுகை எனக்கு கிடைத்ததற்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். திரு ரைட் ரோஜா இதழ்கள் சிலவற்றை ஜாக்கிரதையாக பொட்டலம் கட்டியவாறே கூறினார். அர்ச்சகரால் பன்னீர் தெளித்து ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த இதழ்களை நான் எப்பொழுதும் பத்திரமாக வைத்துக் கொள்வேன். என் தோழரும் நானும் 1935 நவம்பர் மாதத்தை மைசூர் அரசாங்கத்தின் விருந்தினர்களாக கழித்துக் கொண்டிருந்தோம். மகாராஜாவின் சந்ததியான மேன்மை பொருந்திய யுவராஜா சர் காந்தீரவ நரசிம்மராஜ வாடியார் அவர்கள் தெளிவு பெற்று முன்னேற்றம் அடைந்து வரும் தமது ராஜ்யத்திற்கு விஜயம் செய்யுமாறு என் காரியதரிசிக்கும் எனக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். கடந்த 2 வாரங்களில் நான் மைசூர் நகரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் மாணவர்களுக்கும் டவுன்ஹால், மகாராஜா கல்லூரி, பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களில் உரையாற்றினேன். மற்றும் பெங்களூரில் 3 பெருங்கூட்டங்களில் நேஷனல் உயர்நிலைப் பள்ளி, இன்டர்மீடியட் கல்லூரி, செட்டி டவுன்ஹால் ஆகிய இடங்களில் சொற்பொழிவு ஆற்றினேன். இவற்றில் 3000 பேர்கள் கூடியிருந்தார்கள். ஆர்வமுடன் கேட்ட மக்கள் நான் அமெரிக்காவைப் பற்றி அழகாக சித்தரித்ததை ரசித்தார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள நல்ல அம்சங்களை பரிமாற்றம் செய்து கொள்வதால் விளையக்கூடிய பரஸ்பர நன்மைகளைப் பற்றி நான் குறிப்பிடும் பொழுதெல்லாம் கைத்தட்டல் மிக பலமாகவே இருந்தது. திரு ரைட்டும் நானும் இப்பொழுது வெப்ப பிரதேசத்தின் அமைதியை அனுபவித்தவாறு ஓய்வெடுத்தோம். மைசூரை பற்றிய அவரது கருத்துக்களை அவர் தன் நாட்குறிப்பேட்டில் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். பரவசத்துடன் கூடிய அநேக கணங்கள், வானவெளியில் பறந்து விரிந்திருக்கும் ஆண்டவனின் வண்ணத்திரை எப்பொழுதும் மாறிய வண்ணம் இருப்பதை முற்றிலும் தன்னை மறந்து லயித்துக் காண்பதில் கழிந்தன. ஏனெனில் புத்துணர்ச்சியுடன் கூடிய ஜீவ கலையோடு திகழும் வண்ணங்களை அவனுடைய கைவண்ணம் மட்டும்தான் விளைவிக்க முடியும். மனிதன் அவைகளை வெறும் வண்ணத் துகள்களால் அதைப் போலவே செய்ய முயலும் பொழுது வண்ணங்களின் இளமை பறிபோய் விடுகிறது. ஏனெனில் இறைவன் இன்னும் எளிய பலனளிக்கக்கூடிய சாதனத்தை கையாளுகிறான். அது எண்ணெயோ வண்ணத் துகள்களோ அல்லாமல் வெறும் ஒளிக்கற்றைகளே ஆகும். அவன் ஓரிடத்தில் ஒளியை வாரித் தெளிக்கிறான். அது சிவப்பு நிறத்தை பிரதிபலிக்கிறது. திரும்பவும் தூரிகையை தீட்டுகிறான். அவ்வண்ணம் ஆரஞ்சு நிறமாகவும் பிறகு பொன்மயமாகவும் படிப்படியாக மாறுகிறது. பின்னர் துளைப்பது போன்றதொரு வேகத்தில் அவன் மேகங்களை ஊதா நிற கீற்றால் குத்தும் பொழுது காயத்திலிருந்து ஒழுகும் சிறு சுருள்கள் அல்லது சிவந்த ஓரங்கள் தென்படுகின்றன. இவ்வாறாக அவன் தொடர்ந்து இரவும் காலையும் ஒன்று போல என்றும் மாறிய வண்ணம் என்றும் புதுமையாக என்றும் புதியதாக விளையாடுகிறான். நகல்கள் இல்லை. எந்த உருவமோ வண்ணமோ ஒன்றுபோல் இருப்பதில்லை. இந்தியாவில் இரவிலிருந்து பகல் தோன்றும் பொழுதும் அல்லது பகல் இரவாகும் பொழுதும் ஏற்படும் மாற்றத்தின் அழகு வேறு எங்கும் ஒப்பிட முடியாதது. அடிக்கடி ஆகாயமானது கடவுள் தன்னிடமுள்ள பெட்டியில் இருக்கும் அனைத்து வண்ணங்களையும் அள்ளி வீசி ஒரு பெரிய வண்ணக் கலவையே விண்ணில் ஏற்படுத்திவிட்டாரோ என எண்ணும்படி தோற்றமளிக்கும். மைசூர் நகரத்திலிருந்து 12 மைல் தொலைவிலுள்ள மிகப்பெரிய கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டை மாலை ஒளி அழகில் பார்வையிடச் சென்றதை நான் அவசியம் கூற வேண்டும். யோகானந்தரும் நானும் ஒரு சிறு பஸ்ஸில் எங்களுடன் வண்டியை கிளப்ப அல்லது பேட்டரிக்கு மாற்றாக இருந்த ஒரு சிறு பையனுடன் மிருதுவான மண் சாலையில் புறப்பட்டோம். அஸ்தமித்துக் கொண்டிருந்த சூரியன் தொடுவானத்தில் அதிகமாக பழுத்துவிட்ட தக்காளியைப் போன்று வண்ணத்தை அள்ளி வீசிக் கொண்டிருந்தான். வழிநெடுக பரவியிருந்த என்றும் காணப்படும் சதுர வடிவான நெல் வயல்களைக் கடந்து
உயர்ந்த தென்னை மரங்களுக்கிடையே இருந்த சுகமான ஆலமரத் தோப்புகள் வழியாக எங்கள் பயணம் சென்றது. எங்குமே செடி கொடிகள் நிறைந்து கிட்டத்தட்ட ஒரு வனத்தைப் போல அடர்த்தியாக இருந்தது. குன்றின் உச்சியை சென்றடைந்ததும் நாங்கள் ஒரு பெரிய செயற்கை ஏரி, விண்மீன்களையும் தென்னை மற்றும் இதர மர வரிசைகளையும் பிரதிபலித்தபடி இருந்ததைக் கண்டோம். அதன் நாலா பக்கங்களிலும் படிப்படியாக அமைந்த அழகான தோட்டங்களும் வரிசை வரிசையான மின் விளக்குகளும் காணப்பட்டன. அணைக்கட்டின் விளிம்புக்கு கீழே நாங்கள் கண்ணை கூசச் செய்யும் ஒரு காட்சியைக் கண்டோம். வண்ண வண்ணமான ஒளிக்கற்றைகள் உஷ்ண நீரூற்று போன்ற ஊற்றுகளின் மீது தெரித்து அநேக வண்ண கலவைகளாக விழுவது போன்று இருந்தன. அமர்க்களமான நீல, சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் நீர்வீழ்ச்சிகள், கம்பீரமான கல் யானைகளினின்று வழியும் நீர்த்தாரை. இந்த அணைக்கட்டு எளிய மக்களும் நெல் வயலும் நிறைந்த இந்த புராதன மண்ணில் மிக நவீனமாக தனித்து நிற்கிறது. இதன் ஒளியூட்டப்பட்ட நீரூற்றுகள் 1933 சிகாகோ நகரத்தில் நடந்த உலக விழாவில் இருந்தவற்றை நினைவூட்டின. இந்தியர்கள் எங்களுக்கு தந்த அன்பான வரவேற்பைக் கண்டு யோகானந்தஜியை அமெரிக்காவிற்கு திரும்ப அழைத்துச் செல்வது என் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகும் என நான் பயந்தேன். இன்னொரு அரிய சலுகை என் முதலான யானை சவாரி. நேற்று யுவராஜா அவருடைய பிரம்மாண்டமான மிருகமாகிய யானைகளின் ஒன்றின் மேல் ஒரு சவாரியை அனுபவிப்பதற்காக அவருடைய வசந்த மாளிகைக்கு எங்களை அழைத்திருந்தார். பட்டு மெத்தையுடன் பெட்டி போன்று உயரத்திலிருந்த அம்பாரி மீது ஏறுவதற்கென அமைக்கப்பட்டிருந்த ஏணி மேல் நான் ஏறினேன். அதன் பிறகு உருண்டு புரண்டு மேலெழும்பி அசைந்து பள்ளத்தில் சென்று கவலைப்படுவதற்கோ கூக்குரலிடுவதற்கோ கூட தோன்றாத ஓர் அதி உற்சாகம், ஆனாலும் அருமை உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான். தென்னிந்தியா வரலாறு மற்றும் தொல்பொருள் கலைப்பெருமை நிறைந்தது. அது மாறாத, ஆனால் விவரித்துக் கூற முடியாத வசீகரத்தை உடையது. மைசூருக்கு வடக்கில் சக்தி வாய்ந்த கோதாவரி நதி குறுக்கே பிளந்து கொண்டு செல்லும் இயற்கை எழில் நிறைந்த பீடபூமியான ஹைதராபாத் உள்ளது. மற்றும் அகன்ற செழிப்பான சமவெளிகள், அழகான நீலகிரி அல்லது நீலமலை, சுண்ணாம்பு கல்லோ அல்லது கருங்கல்லோ கொண்ட வறண்ட மலைகளுடனான இதர பகுதிகள். ஹைதராபாத்தின் வரலாறு நீண்ட சுவாரஸ்யமான ஒரு சரித்திரமாகும். அது ஆந்திர மன்னர்களின் கீழ் 3000 வருடங்களுக்கு முன் தொடங்கி கிபி 1294 வரை இந்து வம்சத்தின் கீழ் தொடர்ந்த பிறகு அந்த பிரதேசம் முஸ்லிம் வம்ச அரசர்களின் கீழ் வந்தது. இந்தியா முழுவதிலுமுள்ள கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் சித்திரக்கலையின் மிக பிரமிக்க வைப்பதான காட்சியை ஐதராபாத்திற்கு அருகிலுள்ள பழமையான குடைவரை குகைகளான எல்லோரா மற்றும் அஜந்தாவில் காணலாம். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய கோயிலான எல்லோராவில் உள்ள கைலாஷ் மைக்கேலாஞ்சலோவின் பிரம்மாண்ட தராதரத்தில் செதுக்கப்பட்ட தெய்வங்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்களின் உருவங்களை பெற்றுள்ளது. அஜந்தாவில் உள்ள 25 விகாரங்கள், 5 கோயில்கள் எல்லாமே கல்லிலே செதுக்கப்பட்டு வியப்பூட்டும் மேல்தளம் மற்றும் சுவர் ஓவியங்களுடன் தூண்களினால் தாங்கப்பட்டுள்ளன. இத்தூண்களில் சிற்பிகளும் கலைஞர்களும் தங்கள் கலைவண்ணத்தை அழியா அமர காவியங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றனர். ஹைதராபாத் நகரம் உஸ்மானியா பல்கலைக்கழகம் மற்றும் 10,000 இஸ்லாமியர் தொழுகைக்காக கூடும் மலைக்க வைக்கும் மசூதியான மெக்கா மஸ்ஜித் ஆகியவற்றால் பெருமை பெற்றிருக்கிறது. மைசூர் ராஜ்யம் கடல் மட்டத்திற்கு மேல் 3000 அடி உயரத்தில் அடர்த்தியான உஷ்ணக்காடுகள் நிறைந்து உள்ளது. இக்காடுகள் காட்டு யானைகள், காட்டெருமைகள், கரடிகள், சிறுத்தைகள் மற்றும் புலிகளின் உறைவிடமாகும். இரு முக்கியமான நகரங்களான பெங்களூரும் மைசூரும் அநேக அழகான மலர்ச்சோலைகளுடனும் பொது தோட்டங்களுடனும் சுத்தமாகவும் கவர்ச்சியாகவும் உள்ளன. 11ஆவது நூற்றாண்டிலிருந்து 15ஆவது நூற்றாண்டு வரை மைசூரை ஆண்டு வந்த இந்து மன்னர்களின் ஆதரவில் இந்து கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் மகோன்னத நிலையை அடைந்திருந்தன. 11ஆவது நூற்றாண்டின் தலைசிறந்த படைப்பான பேலூரிலுள்ள கோயில் அரசன் விஷ்ணுவர்தனின் ஆட்சி காலத்தில் முடிக்கப்பட்டது.
அது உலகத்திலேயே மிக மிக நுட்பமான வேலைப்பாடுகளுக்கும் செழிப்பான கற்பனை சித்திரங்களுக்கும் ஒப்பு ஓமை அற்றதாக விளங்குகிறது. மைசூர் ராஜ்யத்தின் வடபகுதியில் கிடைத்துள்ள கல்வெட்டுகள் கிமு 3வது நூற்றாண்டை சார்ந்தவையாகும். அவை அரசர் அசோகரை பற்றிய நினைவை மலர வைக்கின்றன. அவருடைய பரந்த சாம்ராஜ்யம் பாரதம், ஆப்கானிஸ்தானம் மற்றும் பலூச்சிஸ்தானம் ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தது. அநேக பிராந்திய மொழிகளில் செதுக்கப்பட்ட அசோகரின் கல் சொற்பொழிவுகள் அவரது நாளில் வெகுவாக பரவியிருந்த எழுத்தறிவிற்கு சாட்சியாக நிற்கிறது. 13வது கல்வெட்டு போர்களை கண்டனம் செய்கிறது. தர்மத்தினால் கிடைக்கும் வெற்றியைத் தவிர மற்ற எதையும் உண்மையான வெற்றி என்று எண்ணாதே. 10வது கல்வெட்டு ஓர் அரசனுடைய உண்மையான புகழ் அவனது குடிமக்கள் நீதிநெறி வளர்ச்சி அடைவதற்கு அவன் எவ்வளவு தூரம் உதவுகிறான் என்பதை பொறுத்து இருக்கிறது என்று பறைசாற்றுகிறது. 11வது கல்வெட்டு உண்மையான பரிசு வெறும் பொருட்கள் அல்ல, ஆனால் நன்மை, அதாவது சத்தியத்தை பரப்புவதேயாகும் என்று விளக்குகிறது. 6வது கல்வெட்டில் அந்த அன்பான சக்கரவர்த்தி அவரது மக்களை பொது விஷயங்களைப் பற்றி இரவு அல்லது பகலில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன்னுடன் கலந்தாலோசிக்கும்படி அழைக்கிறார். அத்துடன் தன் அரச கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றுவதன் மூலம் தன்னை சார்ந்தவர்களிடம் தான் பட்டிருக்கும் கடனிலிருந்து விடுபடுவதாகவும் கூறுகிறார். அசோகர் வெல்வதற்கரிய சந்திரகுப்த மௌரியரின் பேரனாவார். சந்திரகுப்தர் மகா அலெக்சாண்டர் நிறுவிய படைப்பகுதிகளை அழித்ததுமல்லாமல் கிமு 305 படையெடுத்த செலுக்கஸின் மாசிடோனிய சேனைகளையும் முறியடித்தவர். பிறகு தன் பாடலிபுத்திர ராஜசபையில் கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸை வரவேற்றார். மெகஸ்தனிஸ் மகிழ்ச்சியும் ஊக்கமும் நிறைந்த அவர் காலத்திய பாரதத்தை பற்றிய விளக்கங்களை நமக்கு விட்டுச் சென்றிருக்கிறார். கிமு 298 வெற்றி வீரரான சந்திரகுப்தர் பாரதத்தில் ஆட்சி செலுத்தும் பொறுப்பை தன் மகனிடம் ஒப்படைத்தார். தென்னிந்தியாவை நோக்கி பயணம் செய்து தன் இறுதி காலத்தின் 12 வருடங்களை ஒரு சல்லிக்காசுமற்ற சந்நியாசியாக சிரவணபெலகொலாவில் ஒரு மலைக்குகையில் ஆத்ம ஞானத்தை நாடி தவம் புரிந்தார். இப்பொழுது அது மைசூரில் உள்ள ஒரு கோயிலாகும். அந்த பிரதேசம் கிபி 983 ஜைனர்களால் கோமதேஸ்வரர் என்ற முனிவரை கௌரவிக்க பிரம்மாண்டமான பாறையில் செதுக்கப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய ஒற்றைக் கல்லாலான சிலையைக் கொண்டுள்ள பெருமையை பெற்றுள்ளது. அலெக்சாண்டரின் படையெடுப்புடன் சேர்ந்து வந்த அல்லது அவரை தொடர்ந்து வந்த கிரேக்க வரலாற்று நிபுணர்கள் சுவாரஸ்யமான விவரங்களை நுட்பமாக பதித்திருக்கிறார்கள். ஏரியன், டயோடோரஸ், புளூட்டார்க் மற்றும் பூகோள ஆசிரியரான ஸ்ட்ராபோ ஆகியோரது விவரிப்புகள் பண்டைய பாரதத்தை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக டாக்டர் J.W. மெக்ரெண்டல் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அலெக்சாண்டரின் வெற்றி பெறாத படையெடுப்பின் மிகவும் பாராட்டக்கூடிய அம்சம் என்னவெனில், இந்து தத்துவ கோட்பாடுகளிலும் அவ்வப்பொழுது அவர் நேருக்கு நேர் சந்தித்த யோகிகளிடத்தும் முனிவர்களிடத்தும் அவர் காட்டிய ஆழ்ந்த ஈடுபாடு ஆகும். மேலும் அவர்களுடைய சமூகத்தை அவர் ஆர்வத்துடன் நாடினார். அந்த மேற்கத்திய மாவீரர் வட இந்தியாவில் உள்ள தக்ஷசீலத்தை அடைந்ததும் டயோஜெனீஸின் ஹெலனிக் வழிமுறையில் வந்த ஒரு சீடரான ஓனசிக்ரிட்டாஸ் என்பவரை தக்ஷசீலத்தில் பெயர் பெற்ற சந்நியாசியான தண்டமிசை அழைத்து வர அனுப்பினார். தண்டமிசை அவரது வன ஆசிரமத்தில் நாடிச் சென்றவுடன் ஓனசிக்ரிட்டாஸ், பிராமணர்களின் குருவே, உமக்கு மங்களமுண்டாகட்டும். பெருமை வாய்ந்த ஜியூஸ் தேவனின் மகனும் எல்லா மனிதர்களின் சக்கரவர்த்தியுமான அலெக்சாண்டர் உங்களை அவரிடம் அழைக்கிறார். நீங்கள் இணங்கினால் உங்களுக்கு உயர்ந்த பரிசுகளை வெகுமதியாக வழங்குவார். நீங்கள் மறுத்தால் அவர் உங்கள் தலையை துண்டித்து விடுவார் என்றார். ஏறக்குறைய பலவந்தமான இந்த அழைப்பை அமைதியுடன் கேட்ட அந்த யோகி தான் படுத்திருந்த இலை படுக்கையிலிருந்து தன் தலையை கூட நிமிர்த்தவில்லை. அலெக்சாண்டர் யாருடைய மகனோ அந்த ஜூஸிற்கு நானும் கூட ஒரு மகன்தான். அலெக்சாண்டருடையது எதுவும் எனக்கு தேவையில்லை. என்னிடம் எது உள்ளதோ அதைக் கொண்டு நான் திருப்தியுடன் உள்ளேன். ஆனால் அவரோ தன் ஆட்களுடன் கடலின் மீதும் நிலத்தின் மீதும் எவ்வித லாபமுமின்றி அலைவதுடன்
அவரது அலைச்சல் எப்பொழுதுமே ஒரு முடிவுக்கும் வரவில்லை. அலெக்சாண்டரிடம் நீ சென்று முழுமுதல் அரசனான அக்கடவுள் அகந்தையுடனான தவறுக்கு அதிபதியல்ல, ஆனால் ஒளி, அமைதி, உயிர், நீர், மனித உடல் மற்றும் ஆத்மாக்கள் அனைத்தையும் படைப்பவர். தீய வியாதிகளுக்கு எவ்வகையிலும் ஆளாகாதவாறு மரணம் மனிதர்களை விடுவிக்கும் பொழுது அவர்கள் அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். கொலையை வெறுத்து எந்த போரையும் தூண்டாதவராகிய அவர் மட்டுமே நான் வணங்கும் இறைவன் என்று கூறு. அலெக்சாண்டர் கடவுள் அல்ல, அவரும் சாவை தழுவ வேண்டியவரே. அமைதியான வெறுப்புடன் அம்முனிவர் மேலும் தொடர்ந்தார். தன் உள்ளுக்குள் உள்ள பிரபஞ்ச ராஜ்யத்தின் அரியணையில் இன்னும் அமராமல் இருக்கும் அவர் உலகிற்கு எப்படி தலைவனாக முடியும்? அவர் இன்னும் கீழுலகிற்குச் சென்று வாழ்ந்ததுமில்லை. இப்புவியின் பரந்த பிரதேசங்களின் மீது செல்லும் பகலவனின் பாதையும் கூட அவருக்கு தெரியவும் தெரியாது. அநேக நாடுகள் இவரது பெயரை கேட்டது கூட இல்லை. இன்று வரை அவர் காதுகளை தாக்காத உண்மையிலேயே மிக கடுமையான இந்த கண்டனங்களை உலகத்தின் சக்கரவர்த்தியிடம் கூறுமாறு சொல்லிய பின்னரும் அம்முனிவர் மேலும் கேலியுடன் தொடர்ந்தார். தற்சமயம் அலெக்சாண்டரிடம் உள்ள ராஜ்யங்கள் அவருடைய ஆசைக்கு ஏற்றாற்போல் தாராளமாக போதவில்லையெனில் கங்கை நதியை கடந்து செல்லட்டும். அங்கு அவருக்கு தன் படைகள் முழுவதையும் தாங்குவதற்கு வேண்டிய விசாலமான தேசம் கிடைக்கும். அலெக்சாண்டர் அளிப்பதாக உறுதி கூறும் வெகுமானங்கள் எனக்கு உபயோகமற்றவை. தண்டமிஸ் தொடர்ந்தார். நான் உண்மையில் தகுதியுள்ளவை என்று மதிக்கும் பொருட்கள் எனக்கு புகலிடமளிக்கும் மரங்கள், எனக்கு தினசரி உணவளிக்கும் மலரும் தாவரங்கள் மற்றும் என் தாகத்தை தணிக்கும் நீர், இவைகள்தாம். கவலையுற்ற எண்ணத்துடன் திரட்டப்பட்ட சொத்துக்கள் அதை சேர்த்தவர்களுக்கு அழிவிற்கான வழக்கமான காரணமாகி துயரத்தையும் வெறுப்பையும் மட்டுமே அளிக்கும். ஞானமில்லாத எல்லோருக்கும் ஏற்படும் தொல்லை இதுதான். என்னை பொறுத்தவரையில் நான் காட்டு இலைகளின் மேல் படுக்கிறேன். மேலும் பாதுகாப்பதற்கென எதுவுமே இன்றி கண்களை மூடி நிம்மதியான உறக்கத்தில் ஆழ்கிறேன். அவ்வாறின்றி என்னிடம் விலைமதிப்புள்ள பொருட்கள் ஏதாவது இருந்தால் அந்த பாரம் என் தூக்கத்தை துரத்திவிடும். ஒரு தாய் பாலை தந்து தன் குழந்தையை காப்பது போல் இப்புவி எனக்கு வேண்டியதையெல்லாம் அளிக்கிறது. லௌகீக கவலை என்னும் தடையின்றி எனக்கு பிடித்த வண்ணம் எங்கு வேண்டுமானாலும் நான் செல்கிறேன். அலெக்சாண்டர் என் தலையை துண்டித்தாலும் கூட என் ஆத்மாவை அவரால் அழிக்க முடியாது. என் தலை மௌனமாகி என் உடல் கிழிந்த ஆடையைப் போன்று மண்ணில் எங்கிருந்து அவற்றின் ஆக்கக்கூறுகள் எடுக்கப்பட்டனவோ அங்கே விழுந்து கிடக்கும். நான் ஆத்மாவாகி இறைவனிடம் சென்று விடுவேன். அவன் நம் எல்லோருக்கும் ஓர் உடலை அளித்து நம்மை இம்மண்ணில் பிறக்கச் செய்து நாம் இங்கே கீழே இருக்கும் பொழுது அவனுடைய நெறிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நிரூபிக்கிறோமா என்று பார்க்கிறான். நாம் இங்கிருந்து விடுபடும் பொழுது நம் வாழ்க்கையை பற்றிய கணக்கையும் அவன் விசாரிக்கிறான். எல்லா தவறுகளுக்கும் அவனே நீதிபதியாகிறான். நசுக்கப்பட்டவர்களின் ஓலம் நசுக்குபவர்களின் தண்டனைக்கு உத்தரவாகிறது. அலெக்சாண்டர் செல்வத்தை வேண்டுபவர்களையும் மரணத்தைக் கண்டு அஞ்சுபவர்களையும் மிரட்டலுடன் பயமுறுத்தட்டும். பிராமணர்களுக்கு எதிராக அவனுடைய ஆயுதங்கள் சக்தியற்றவை. நாங்கள் பொன்னையும் விரும்புவதில்லை, மரணத்தைக் கண்டு அஞ்சுவதும் இல்லை. ஆதலால் நீ சென்று அலெக்சாண்டரிடம் இதை கூறு. தண்டமிசிற்கு உன்னுடையது எவ்வகையிலுமே தேவையில்லாததால் அவர் உம்மிடம் வரமாட்டார். மேலும் தண்டமிசிடமிருந்து உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீ வா அவரிடம். ஓனசிக்ரிட்டாஸ் அவர் கூறிய செய்தியை அப்படியே அலெக்சாண்டரிடம் தெரிவித்தார். அவர் இதை மிக்க கவனத்துடன் கேட்டதும் தண்டமிசை காண வேண்டுமென்ற ஆவல் முன் எப்பொழுதையும் விட மிக அதிகமாயிற்று. தண்டமிஸ் முதியவராயும் நிர்வாணமாயும் இருந்தாலும் கூட பல தேசங்களையும் வெற்றி கொண்ட அலெக்சாண்டர் அவரை மட்டும்தான் தனக்கு ஒரே எதிரியாகவும் தன்னை விட ஈடு இணையற்றவராகவும் கண்டார். தத்துவ ரீதியான கேள்விகளுக்கு ஆழ்ந்த ஞானத்துடன் பதிலளிக்கக்கூடிய திறமைக்கு பெயர் பெற்ற பல பிராமண தவசிகளை அலெக்சாண்டர் தட்சசீலத்திற்கு வரவழைத்தார். புளூட்டார்க் அந்த சொற்போரின் விவரங்களை அளித்திருக்கிறார். அலெக்சாண்டரே எல்லா கேள்விகளையும் தயார் செய்தார். இறந்தவை அதிகமா, உயிருடன் இருப்பவை அதிகமா? உயிருள்ளவைதான்.
ஏனெனில் இறந்தவை இல்லவே இல்லையே. எது மிகப்பெரிய மிருகங்களை பிறப்பிக்கிறது, கடலா அல்லது பூமியா? பூமிதான், ஏனெனில் கடல் பூமியின் ஒரு பாகம்தான். மிருகங்களில் புத்தி கூர்மை மிக்கது எது? மனிதன் இதுவரை தெரிந்து கொள்ளாத மிருகம், ஏனெனில் மனிதன் தனக்கு தெரியாததைக் கண்டு அஞ்சுகிறான். எது முதலில் இருந்தது, பகலா இரவா? முதலில் பகல்தான், ஒரு நாள் முன்னர் இருந்த காரணத்தினால். இந்த பதில் அலெக்சாண்டரை ஆச்சரியப்பட வைத்தது. அப்பிராமணர் தொடர்ந்தார், இசைக்கேடான கேள்விகளுக்கு இசைக்கேடான பதில்கள்தான் தேவையாகும். ஒரு மனிதன் தன்னை எப்படி எல்லோரும் நேசிக்கும்படி செய்ய முடியும்? எப்பொழுது ஒரு மனிதன் அபார சக்தி வாய்ந்தவனாக இருந்தும் தன்னைக் கண்டு யாரும் பயப்படாதவாறு செய்கிறானோ அவனைத்தான் அனைவரும் நேசிக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் தெய்வமாகலாம்? ஒரு மனிதனால் செய்ய முடியாததை செய்யும் பொழுது. எது சக்தி வாய்ந்தது, வாழ்வா சாவா? வாழ்வுதான், ஏனெனில் அதில்தான் அநேக தீமைகள் உண்டு. அலெக்சாண்டர் ஓர் உண்மையான யோகியை தன் ஆச்சாரியராக இந்தியாவிலிருந்து அழைத்துப் போவதில் வெற்றியடைந்தார். இவர்தான் சுவாமி ஸ்ஃபைன்ஸ் என்ற கல்யாணா, கிரேக்கர்களால் காலனாஸ் என்றழைக்கப்பட்டவர். அந்த முனிவர் அலெக்சாண்டருடன் பாரசீகத்திற்குச் சென்றார். ஒரு குறிப்பிட்ட நாளில் பாரசீகத்தில் சூசா என்னும் நகரில் மாசிடோனியாவின் அனைத்து படைகளின் முன்னிலையில் சிதையில் தன் வயதான உடலை நீத்தார். அவர் மரணத்தைப் பற்றியோ பலியைப் பற்றியோ அஞ்சவில்லை என்பதைக் கண்ட அந்த படை வீரர்களின் ஆச்சரியத்தைப் பற்றி சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தீக்கொழுந்துகளால் எரிக்கப்பட்ட பொழுது அவர் ஒருமுறை கூட தன் நிலையிலிருந்து அசையவே இல்லை. தன் தகனத்திற்குச் செல்வதற்கு முன்னால் காலனாஸ் தனக்கு மிக நெருங்கிய அநேக தோழர்களை கட்டித் தழுவி விடைபெற்றார். ஆனால் அலெக்சாண்டரிடம் விடைபெறாமல் அந்த இந்து முனிவர், நான் பின்னர் உன்னை பாபிலோனில் சந்திக்கிறேன் என்று மாத்திரமே குறிப்பிட்டார். அலெக்சாண்டர் பாரசீகத்தை விட்டுச் சென்ற அடுத்த வருடம் பாபிலோனில் மரணமடைந்தார். அந்த இந்திய குருவின் முன்னறிவிப்பானது அவர் அலெக்சாண்டருடன் வாழ்விலும் சாவிலும் உடனிருப்பதை அவரது வழக்கப்படி கூறிய முறையாகும். கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு பாரத சமுதாயத்தைப் பற்றி தெளிவானதும் ஊக்கமளிப்பதாகவும் உள்ள பல தகவல்களை விட்டுச் சென்றிருக்கிறார்கள். இந்து சட்டம் மக்களை காக்கிறது என்றும், எந்த சூழ்நிலையிலும் அவர்களில் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது, ஆனால் தாங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கும் பொழுது அனைவருக்கும் அதை அனுபவிக்க சம உரிமை உண்டென்பதை மதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடுவதாகவும் ஏரியன் நமக்கு கூறுகிறார். இந்தியர்கள் அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதில்லை. எப்படி கடன் வாங்குவது என்பதும் தெரியாது. அநியாயத்தை செய்வதும் அதை பொறுத்துக் கொள்வதும் இந்தியர்களின் வழக்கமான நடைமுறைக்கு விரோதமானது. ஆதலால் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வதும் இல்லை, எதையும் ஈடு வைக்க அவசியமும் இல்லை என்று இன்னொரு நூல் கூறுகிறது. வியாதியை குணப்படுத்துவது எளிய இயற்கையான முறையில் செய்யப்பட்டு வந்தது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மருந்துகளை உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக ஆகார முறைகளை ஒழுங்குபடுத்தியே நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன. மிக உயர்வாக மதிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள் களிம்புகளும் கட்டுகளுமே ஆகும். மற்றவைகளெல்லாம் மிக அதிக அளவில் கேடு விளைவிப்பவையாக கருதப்படுகின்றன. போரில் ஈடுபடுவது க்ஷத்திரியர்கள் அல்லது வீர மரபைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டது. எந்த சத்துருவும் ஒரு குடியானவன் தன் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு எவ்வித துன்பமும் விளைவிப்பதில்லை. ஏனெனில் இப்பிரிவினைச் சார்ந்த மக்கள் சமூகத்திற்கு நலம் விளைவிப்பவர்களாக கருதப்பட்டு எல்லாவிதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இவ்வாறாக நிலம் அழிக்கப்படாமல் அதிக விளைச்சலை உற்பத்தி செய்து அங்கு வசிப்பவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க தேவையானவற்றை அளிக்கிறது. மைசூரில் எங்கும் தென்படும் ஆலயங்கள் தென்னிந்தியாவின் பல சிறந்த முனிவர்களை நிரந்தரமாக நினைவுபடுத்தியபடி நிற்கின்றன. இவர்களில் ஒருவரான தாயுமானவர் நமக்கெல்லாம் சவால் விடக்கூடிய பின்வரும் கவிதையை விட்டுச் சென்றிருக்கிறார். கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம்,
வெந்தழலினி ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம். வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். சந்ததமும் இளமையோடிருக்கலாம். சலம் மேல் நடக்கலாம். கனல் மேல் இருக்கலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது. இந்தியாவின் தென்கோடியில் ரம்மியமாகவும் செழிப்பாகவும் உள்ள திருவாங்கூர் சமஸ்தானத்தில் போக்குவரத்து ஆறுகள் மற்றும் கால்வாய்கள் மூலமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் அதன் மகாராஜா போர்களினாலும் வெகு காலத்திற்கு முன்னர் திருவாங்கூரை அடுத்துள்ள அநேக சிறு ராஜ்யங்களை தங்களுடைய நாட்டுடன் சேர்த்து கொண்டதினாலும் ஏற்பட்ட பாவங்களுக்காக கழுவாய் செய்வதை தன் வம்சத்தின் கடமையாக ஏற்றுக்கொள்கிறார். மகாராஜா வருடத்தில் 56 நாட்கள் வேத மந்திரங்களையும் பாராயணங்களையும் கேட்பதற்கு தினமும் 3 தடவைகள் கோயிலுக்குச் செல்கிறார். இந்த பிராயச்சித்த சடங்கு கோயிலில் லட்ச தீபம் ஏற்றப்படுவதுடன் முடிவடைகிறது. அப்பொழுது லட்ச தீபங்களுடன் கோயில் ஜெகஜோதியாய் பிரகாசிக்கும். மெட்ராஸ் மாகாணம் இந்தியாவின் தென்கிழக்கில் இருக்கிறது. அதில் கடலால் சூழப்பட்ட சமமான விசாலமான மெட்ராஸ் நகரமும் கிறிஸ்து சகாப்தத்தின் தொடக்கத்தில் பல்லவ வம்சத்தினர் தலைநகராகக் கொண்டு ஆண்டு வந்த பொன் நகரமான காஞ்சிபுரமும் உள்ளன. தற்காலத்திய மெட்ராஸ் மாகாணத்தில் மகாத்மா காந்தியின் அகிம்சை தத்துவங்கள் மிகுந்த செல்வாக்கு பெற்றுள்ளன. தனித்தன்மை கொண்ட வெண்ணிற காந்தி குல்லாய் எங்கும் தென்படுகிறது. பொதுவாக தென்னிந்தியாவில் மகாத்மா தீண்டாமையை ஒழிக்கும் பல முக்கிய கோயில் சீர்திருத்தங்களையும் சாதி அமைப்பு சீர்திருத்தங்களையும் செயல்படுத்தியிருக்கிறார். மகா சட்ட விற்பன்னரான மனுவினால் உண்டாக்கப்பட்ட சாதி அமைப்பின் தொடக்கமானது பாராட்டத்தக்கதாகும். மனிதர்கள் அவரவர் இயல்பான பரிணாமத்தின்படி 4 பெரும் பிரிவுகளாக பேதம் கொண்டுள்ளதை அவர் தெளிவாக கண்டார். சமூகத்திற்கு சேவையை தங்கள் உடல் உழைப்பு மூலமாக அளிக்கக்கூடியவர்கள் சூத்திரர்கள். பொதுவாக அறிவாற்றல், திறமை, விவசாயம், வியாபாரம், வர்த்தகம், தொழில் இவைகள் மூலமாக சேவை புரிபவர்கள் வைசியர்கள். நிர்வாகம், செயல்படுத்துதல் மற்றும் பாதுகாக்கும் திறமை உடையவர்கள், ஆளுபவர்களும் வீரர்களும் க்ஷத்திரியர்கள். சிந்திக்கும் இயல்புடையவர்களும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையவர்களும் ஈடுபாட்டை உண்டு பண்ணுபவர்களும் பிராமணர்கள். பிறப்போ சமயச் சடங்குகளோ கல்வியோ அல்லது பரம்பரையோ ஒருவனை இரு பிறப்பாளன், அதாவது பிராமணன் என்று தீர்மானமாக கூற முடியாது. அவனுடைய குணமும் நடத்தையும் மட்டும்தான் அதை தீர்மானிக்க முடியும் என்று மகாபாரதம் பறைசாற்றுகிறது. சமூகம் அதன் அங்கத்தினர்கள் பெற்றிருக்கும் ஞானம், ஒழுக்கம், வயது, உறவுமுறை அல்லது இறுதியாக செல்வம் இவற்றிற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமென்று மனு அறிவுறுத்தியுள்ளார். வேதகாலத்து பாரதத்தில் செல்வம் சேமித்து வைக்கப்பட்டாலும் அல்லது தர்ம காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படவில்லை என்றாலும் அது என்றுமே வெறுக்கப்பட்டது. சமூகத்தில் கஞ்சத்தனமான பெருஞ்செல்வந்தர்களுக்கு மிக தாழ்ந்த அந்தஸ்தே கிடைத்து வந்தது. பல நூற்றாண்டுகளாக சாதி அமைப்பு இறுகி பின்னர் அது பரம்பரையுடன் பிணைக்கப்பட்ட பொழுது அபாயகரமான தீமைகள் விளைந்தன. 1947 சுயாட்சியை நிறுவிய இந்தியா மிக மெதுவாக ஆனால் நிச்சயமாக சாதியை பற்றிய புராதன மதிப்பை பிறப்பினால் அல்லாமல் இயல்பான தகுதியை மட்டுமே அடிப்படையாக கொண்டதை திரும்பவும் நிலைநாட்டுவதில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இம்மண்ணிலுள்ள ஒவ்வொரு நாடும் அதற்கென்ற சொந்த தனிப்பட்ட துன்பம் தரும் கர்ம பலனை அனுபவித்து அதை கௌரவமாக துடைத்தெறிய வேண்டியுள்ளது. இந்தியா தன் பல திறங்கள் கொண்ட அசைக்க முடியாத சக்தியைக் கொண்டு சாதியை சீர்திருத்தும் கடமையில் நிகரானது என நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தென்னிந்தியா மிக கவர்ச்சிகரமாக இருந்ததைக் கண்டு திரு ரைட்டும் நானும் எங்கள் பயணத்தை நீட்டிக்க விரும்பினோம். ஆயினும் என்றென்றும் கொடுமைக்கு பெயர் போன காலம் எங்களுக்கு எந்த மரியாதையான நீட்சியையும் வழங்கவில்லை. நான் சீக்கிரத்திலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பாரத தத்துவ மகாசபையின் இறுதிக் கூட்டத்தில் உரையாற்ற வேண்டியிருந்தது. மைசூர் விஜயத்தின் முடிவில் நான் பாரத விஞ்ஞானக் கழகம், அதாவது
இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸின் தலைவரான சர் சி.வி. ராமனுடன் பேசி மகிழ்வுற்றேன். இந்த மேதாவியான இந்து இயற்பியல் விஞ்ஞானி 1930இல் ராமன் விளைவுக்கு நோபல் பரிசு வழங்கப் பெற்றார். இது ஒளிச்சிதறல் பற்றிய அவருடைய முக்கியமான கண்டுபிடிப்பாகும். மெட்ராஸில் உள்ள மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் கொண்ட கூட்டத்திடமிருந்து பிரியா விடைபெற்றுக் கொண்டு திரு ரைட்டும் நானும் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். வழியில் 18வது நூற்றாண்டில் அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கை நடத்திய சதாசிவ பிரம்மத்துடைய புனித ஞாபகார்த்தமாக விளங்கும் சிறு கோயிலின் முன் நின்றோம். நெரூரில் புதுக்கோட்டை அரசர் சதாசிவருக்காக நிர்மாணித்த ஒரு பெரிய கோயில் யாத்திரை ஸ்தலமாக விளங்கி அநேக தெய்வீக சிகிச்சைகளை அருளிய சாட்சியாக உள்ளது. 1750இல் அரசாண்ட இளவரசருக்காக சதாசிவர் எழுதிய தர்ம நீதிகளை வழி வழியாக வந்த புதுக்கோட்டை அரசர்கள் புனிதமென போற்றி வந்துள்ளனர். அன்பே உருவானவரும் முழு உள்ளொளி பெற்ற மகானுமாகிய சதாசிவரை பற்றிய பல விந்தைமிகு கதைகள் தென்னிந்திய கிராம மக்களிடையே இன்னும் வழக்கத்தில் உள்ளன. காவிரி நதிக்கரையில் ஒரு நாள் சமாதியில் ஆழ்ந்திருக்கும் பொழுது சதாசிவர் திடீர் வெள்ளத்தில் அடித்துக்கொண்டு போகப்பட்டதைக் கண்டார்கள். பல வாரங்களுக்குப் பிறகு அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுமுடி கிராமத்தில் ஒரு மண் மேட்டுக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்பட்டிருந்ததைக் கண்டார்கள். கிராமத்தார்களின் மண்வெட்டி அவர் உடலில் பட்டதும் அம்மகான் எழுந்து சுறுசுறுப்பாக நடந்து சென்றார். ஒரு தடவை வயோதிக வேதாந்த பண்டிதர் ஒருவரை தர்க்கவாதத்தில் சதாசிவர் தோற்கடித்ததற்காக அவரது குரு அவரை கண்டித்த பின்னர் அவர் முனி, அதாவது பேசாத மகான் ஆனார். இளைஞனே, எப்பொழுதுதான் நீ நாவை கட்டியாளக் கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று அவரது குரு குறிப்பிட்டார். தங்கள் ஆசியுடன் இக்கணம் முதலேதான். தகர வித்யா பிரகாசிகாவின் ஆசிரியரும் உத்தர கீதைக்கு ஓர் ஆழ்ந்த விளக்க உரை எழுதியவருமான சுவாமி ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி அவர்கள் சதாசிவரின் குரு ஆவார். ஒரு தடவை உலகப் பற்றுள்ள மனிதர்கள் சிலர் சதாசிவர் தெய்வீக பரவசத்தில் மரபு ஒழுங்கின்றி தெருக்களில் அடிக்கடி ஆடிக்கொண்டு செல்வதாக அவருடைய ஞான குருவிடம் சென்று முறையிட்டனர். ஐயா, சதாசிவர் ஒரு பைத்தியத்தை விட மேம்பட்டவராக தோன்றவில்லை என்று அவர்கள் தீர்மானமாக கூறினார்கள். ஆனால் பரமசிவேந்திரர் ஆனந்தமாக முறுவலித்தார். அப்படியா? அவர் கூறினார். அம்மாதிரியான பைத்தியம் மற்றவர்களுக்கும் பிடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சதாசிவருடைய வாழ்க்கை தடுத்தாட்கொள்ளும் கரங்களின் அதிசயமான அழகான திருவிளையாடல்கள் நிறைந்துள்ளது. இவ்வுலகில் அநியாயங்களாக தோன்றுபவை அநேகம் உள்ளன. ஆனால் இறைவனின் அன்பர்கள் அவனுடைய உடனடியான நியாயத்தை எண்ணற்ற சம்பவங்களுடன் நிரூபிக்க முடியும். ஒரு நாள் இரவு சதாசிவர் சமாதியில் ஆழ்ந்து ஒரு பெரிய பணக்காரரின் தானிய கிடங்கின் அருகே நின்றார். அப்பொழுது அங்கு காவல் காத்து கொண்டிருந்த 3 வேலையாட்கள் அவரை திருடனென நினைத்து அடிக்க கழிகளை ஓங்கினார்கள். என்ன ஆச்சரியம்! தூக்கிய அவர்களது கைகள் அசைவற்றுவிட்டன. அப்படியே சிலைகளைப் போல் கையை தூக்கியபடியே அம்மூவரும் விசித்திரமான காட்சியாக அதிகாலையில் சதாசிவர் அங்கிருந்து செல்லு மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். இன்னொரு சமயம் விறகு சுமந்து சென்று கொண்டிருந்த வேலையாட்களின் மேஸ்திரி அம்மகானை முரட்டுத்தனமாக விறகு கட்டை தூக்கும்படி கட்டாயப்படுத்தினான். அந்த மௌன முனிவரும் பணிவுடன் சுமையை தலையில் சுமந்தவாறு கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திற்குச் சென்று அங்கு கிடந்த எல்லா விறகு கட்டுகளுக்கும் மேலே அவர் சுமையை இறக்கி வைத்தார். அக்கணமே அங்கு இருந்த விறகு கட்டைகளின் குவியல் தீப்பிடித்து எரிந்தது. சதாசிவர் திரைலங்க சுவாமியைப் போல் ஆடை எதுவும் அணிவதில்லை. ஒரு நாள் காலை அந்த நிர்வாண யோகி ஏதோ ஞாபகத்தில் ஒரு முஸ்லிம் சேனாதிபதியின் கூடாரத்துக்குள் நுழைந்து விட்டார். 2 பெண்கள் பயந்து கூச்சலிட்டனர். அந்த சேனாதிபதி சதாசிவரின் மேல் தன் பயங்கரமான வாளை பாய்ச்சினான். அதனால் அவர் கை துண்டுபட்டு விழுந்தது. அந்த மகான் எந்த கவலையும் இன்றி செல்லத் தொடங்கினார். ஆச்சரியம் கலந்த திகிலும் வருத்தமும் அடைந்த அந்த முஸ்லிம் தரையிலிருந்து அந்த கையை எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்தான். அந்த யோகி
துண்டுபட்டு ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்த அடிப்பாகத்துடன் தன் கையை அமைதியாக சொருகினார். அந்த சேனைத் தலைவன் தனக்கு ஆன்மீக உபதேசம் ஏதாவது கூறுமாறு வேண்டிய பொழுது சதாசிவர் தன் விரலால் மணல் மீது பின்வருமாறு எழுதினார்: உனக்கு எது வேண்டுமோ அதை செய்யாதே. அதன் பிறகு உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய்யலாம். அந்த முஸ்லிம் ஒரு புனிதமான மனோநிலைக்கு உயர்த்தப்பட்டான். அந்த முரண்பாடான புத்திமதி அகங்காரத்தை அடக்குவதன் மூலம் ஆத்ம விடுதலைக்கான ஒரு வழிகாட்டி என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அந்த சில சொற்களின் ஆன்மீக தாக்கம் அந்த வீரனை ஒரு தகுதியான சீடனாக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. அவனுடைய பழைய கூட்டாளிகள் அதன் பிறகு அவனை பற்றி அறியவே இல்லை. ஒரு தடவை கிராமத்து குழந்தைகள் 150 மைல்களுக்கு அப்பாலுள்ள மதுரையில் நடக்கும் ஒரு திருவிழாவை காணும் விருப்பத்தை சதாசிவரின் முன்னிலையில் தெரிவித்தனர். அந்த யோகி அக்குழந்தைகளை தன் உடலை தொடும்படி சைகை காட்டினார். ஆகா! அக்கணமே அக்கூட்டம் முழுவதும் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அக்குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களின் மத்தியில் உலவினார்கள். சில மணி நேரங்களில் அவருடைய பாதுகாப்பில் இருந்த அக்குழந்தைகளை அவரது எளிய முறையிலான போக்குவரத்து மூலம் வீட்டில் சேர்ப்பித்தார். வியப்படைந்த பெற்றோர்கள் மதுரை உற்சவத்தில் விக்கிரகங்களின் ஊர்வலம் பற்றிய தத்ரூபமான கதைகளை கேட்டனர். மேலும் குழந்தைகள் மதுரை இனிப்புகள் நிறைந்த பைகளை வைத்துக் கொண்டிருப்பதையும் அவர்கள் கவனித்தனர். நம்பிக்கையற்ற ஓர் இளைஞன் அம்மகானையும் அந்த கதையையும் கேலி செய்தான். அடுத்த திருவிழா ஸ்ரீரங்கத்தில் நடந்தபொழுது அந்த சிறுவன் சதாசிவரை அணுகினான். குருவே, அவன் கிண்டலுடன் கூறினான், நீங்கள் மற்ற குழந்தைகளை மதுரைக்கு அழைத்துச் சென்றதைப் போல் என்னையும் ஏன் ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடாது? சதாசிவர் ஒப்புக்கொண்டார். உடனடியாக அச்சிறுவன் இந்த தூரத்து நகரின் கும்பலிடையே தான் இருப்பதைக் கண்டான். ஆனால் அந்தோ, அந்த இளைஞன் திரும்பி வரவேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த மகான் எங்கே? களைப்படைந்த அந்த சிறுவன் பிறகு சாதாரண முறையான கால்நடையாகத்தான் வீட்டிற்கு வந்தான். தென்னிந்தியாவை விட்டு கிளம்பும் முன்னால் ஸ்ரீ ரமண மகரிஷியை சந்திப்பதற்கு திரு ரைட்டும் நானும் திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள புனிதமான குன்றாகிய அருணாச்சலத்திற்கு யாத்திரை சென்றோம். அவரது ஆசிரமத்தில் அம்முனிவர் எங்களை அன்புடன் வரவேற்று அங்கு பக்கத்திலிருந்த ஈஸ்ட் வெஸ்ட் சஞ்சிகைகளின் ஒரு கட்டை காண்பித்தார். நாங்கள் அவருடனும் அவரது சீடர்களுடனும் அங்கே தங்கியிருந்த நேரத்தில் அவருடைய கருணை பொருந்திய முகம் தெய்வீக அன்பையும் ஞானத்தையும் பொழிய அநேகமாக அவர் மௌனமாகவே இருந்தார். அல்லலுறும் மனித சமுதாயம் அது மறந்துவிட்ட பூரணத்துவ நிலையை திரும்ப அடைய ஸ்ரீ ரமணர் உபதேசிக்கும் வழி, ஒருவன் எப்பொழுதும் தனக்குத்தானே நான் யார் என்று விசாரிக்க வேண்டும். அது உண்மையிலேயே உன்னத விசாரணையாகும். மற்ற எல்லா எண்ணங்களையும் தீவிரத்துடன் ஒதுக்கித் தள்ளிவிட்டு பக்தன் சீக்கிரமே தன் உண்மையான ஆத்மாவை அறிவதில் ஆழமாக செல்லுவதைக் காண்கிறான். வெவ்வேறு வழியில் இழுக்கும் மற்ற குழப்பமான எண்ணங்கள் ஓய்ந்து விடுகின்றன. ஞான ஒளி பெற்ற அந்த தென்னிந்திய ரிஷி எழுதியிருக்கிறார், இருமையும் உம்மையும் எதையோ சார்ந்தே உள்ளன, சார்பின்றி அவை தோன்றுவதில்லை, அச்சார்பை தேடின் அவை தளர்ந்து விழும், அதுவே சத்தியம், அதை காண்பவன் மயங்குவதில்லை.